செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு. செம்மையான சம்பளங்க. மாதந்தோறும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 18,536 டப்பார் டப்பார்னு வந்து விழுகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இல்லைப்பா உங்களுக்கு இது உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் இருக்காங்க இல்லையா, அழகில் திருவண்ணாமலை காவல் எல்லைக்குள்பட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஜுவலைன் போலீஸ் யூனிட் இருக்குல்ல, அதில் நீங்கள் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்கள் பணியாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கானது தான். சமூக பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்கு ஒரே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் தானே கேட்குறீங்க? கிராஜுவேட், நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி பிஏ படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸு இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்பளம் 18,536 மாதந்தோறும் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு வயது 42 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முகவரி என்னன்னு கேட்குறீங்களா? மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, வட்டாட்சியர் அலுவலக வளாகம், பெரியார் சிலை அருகில், திருவண்ணாமலை 606601 அப்படின்ற முகவரியில் தான் இதை போய் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கணும். தொலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்கங்க, அலைபேசி எண்ணுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது கடைசியாக எல்லா நகல்களோடையும் சேர்த்து 10/7/2026 மாலை 5:45 மணிக்குள் அவங்கள சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பங்கள் நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா https திருவண்ணாமலை.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் தான் நீங்கள் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? விண்ணப்பங்களோட உங்களோட கல்வி சான்றிதழ்களும் நகல்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம பார்த்துருவோம். இதை வெளியிட்டது யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருவண்ணாமலை. சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களோட புகைப்படம் அதையுமே மறக்காமல் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது போக உங்கள் கணவருடைய பேர் இல்லைன்னா அப்பாவுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த தேதி, உங்களோட வயது, உங்களுடைய மாவட்டம் என்ன, நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, அடிஷ்னலாக உங்களுக்கு டைப் படிக்க நல்லபடியாக ஸ்பீடாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் ஏதாவது இருந்தால் அதையுமே இங்கே பகிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி டிசேபிள்டாக நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விடோ இல்லை டிவோர்ஸ், இந்த மாதிரி டெசர்டட் ஒய்ஃப், டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இங்கே அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கையெழுத்துலையும் போட்டுட்டு அவங்களுக்கு இதை சமர்ப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.